ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஜேவிபி கலெக்ஷன். கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் விஜேவிபி கலெக்ஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே புது விளக்கு எப்போவுமே வருஷம் இது பழைய விளக்கு. எப்போவுமே புது விளக்கு ஒரு 10லேருந்து 15 விளக்கு வாங்குவேன் நான் வருஷத்துக்கு ஒரு முறை. அது எல்லாருமே வாங்கணும், பழைய விளக்கே ஏற்றக்கூடாது. அந்த 15 விளக்கை மழை பெஞ்சதுனால ஈரமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு எடுத்து துணியில் போட்டு தொடச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் இடுறதுக்கு ரெடி பண்ணேன் நான். பாருங்கள், அதுக்கு திரி நானே ரெடி பண்ணேன். அது இன்னொரு வீடியோவாக நான் ஷார்ட்ஸில் போடுறேன். பஞ்சை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க. இது மழைக்கு அணையாமல் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு தான் செஞ்சேன். பர்ஃபெக்டாக வந்தது. பச்சை பால் வச்சு எடுத்துட்டு அந்த புது விளக்குக்கு மட்டும், வெளியே ஏற்றுற விளக்குக்கு மட்டும் நான் அதை செஞ்சேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது. இப்போ மஞ்சள் வைக்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண. ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாகவும் இருக்குங்க இது. ஏன்னா ஒரு விளக்குக்கும் மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வைக்கிறத விட இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. எடுத்துகிட்டு அந்த புது விளக்கு பழைய விளக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணுறேன் பாருங்கள். அந்த பஞ்சில் ரெடி பண்ணுற திரி நடுவில் வைக்கிறதுனால புது விளக்குங்களை எந்த எண்ணெய்லாம் லீக் ஆகிற ப்ராப்ளம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே வீட்டில் தான் வச்சுருந்தேன் நான். கடைசியாக வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். வீட்டில் ஒரு ட்ராப் கூட எண்ணெய்லாம் கீழே படல. நான் தரையிலையும் வைக்கல. தரையில் விளக்கு வைக்கக்கூடாது. அதனால் ஏதாவது ஒன்று வைப்பேன் நான். இலை, நான் மாடி தோட்டம் வச்சுருக்கிறதுனால அதுலேருந்து மஞ்சளோட இலை, செம்பருத்தி இலை ஏதாவது ஒன்று பறிச்சுட்டு நாங்கள் வச்சோம். இது பாருங்கள், அது ரெடி பண்ண திரியை ஒரு திரி மட்டும் நெய்யில் டிப் பண்ணி காட்டினேன். இன்னொன்று இதெல்லாம் எண்ணெயில் தான் ஊற்றிட்டு டிப் பண்ணி வச்சேன். ரொம்ப அழகாக நின்று எரிஞ்சது. எரிஞ்சிட்டு கீழே ஆயிலெலாம் எதுவுமே இல்லை. அந்த திரி செய்கிற வீடியோவில் நான் போடுறேன். நான் ரெடி பண்ணி வச்சுட்டு மழை கொஞ்சம் விடும்போது போயிட்டு மஞ்சள் இலை கிள்ளிட்டு வந்துடலான்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். மஞ்சளுமே பொங்கலுக்கு அறுவடை பண்ணணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாசல்லாம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு இப்போது இந்த எடுத்துகிட்டு வந்த மஞ்சள் இலையை கட் பண்ணுற பாருங்கள். ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதில் வச்சேன். எல்லா விளக்குக்கும் எனக்கு 50க்கு மேலே ஏற்றின விளக்கு நான். எல்லா விளக்குக்குமே எனக்கு மஞ்சள் இலை பத்தாததுக்கு நான் செம்பருத்தியோட இலையை கிள்ளி யூஸ் பண்ணேன். பாருங்கள், ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். விளக்குக்கு ரெடி பண்ணிவிட்டு திருவண்ணாமலை லைவ் போட்டுட்டு டிவியில் போயிட்டு இருந்தது. ஏன்னா எல்லாமே முடித்த பிறகு அங்கே தீபம் ஏற்றின பிறகு தான் நம்ம வீட்டில் ஏற்றணும். ஃபஸ்ட்டு வாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்றணும். இப்போ பாருங்கள், பார்த்துட்டே இருந்தோம். கரெக்டாக அங்கே திருவண்ணாமலை தீபம் ஏற்றின பிறகு ஒரு தாம்பூலத்தில் இருந்தால் புது விளக்குங்களாம் மட்டும் ஏற்றிட்டு இந்த திரி தான் அந்த வெளியே வைக்கணுன்னு ரெடி பண்ணது. அதனால் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வாசல்லேருந்து வைக்க ஆரம்பித்தேன். ஸ்டெப்ஸ்லலாம் வச்சேன். ஆனால் ஸ்டெப்ஸில் ஒரு சைடு மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஒன் சைடு மட்டும்தான் என்னால் வைக்க முடிஞ்சது. ஃபுல்லாக வச்சுட்டு எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள். நடுவில் தான் அந்த தீபம் எரியுது. விளக்கும் க்ளீனாக இருந்தது. எரிஞ்சிட்ட பிறகும் எடுத்த விளக்கலாம் பாருங்கள். ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு வெளியே வாசல்லாம் வச்சுட்டு திரும்ப வீட்டில் இருக்கிற சாமி கபோர்டில் இருக்கிற விளக்குங்களும் ஏற்றுறேன். ஃபுல்லாக ஏற்றி முடிக்கிறதுக்கே ஒரு 1/2 hour ஆச்சுங்க. ஃபுல்லாக ஏற்றி முடித்தாச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே பூஜை பண்ணோம். வாசல் எல்லாமே வச்சு முடிச்சுட்டு எப்போவுமே ஸ்டெப்ஸ்லலாம் வைப்பேன். இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால என்னால் ஸ்டெப்ஸில் வைக்க முடியல. அதனால் பால்கனிலலாம் மழை தண்ணி படாத இடமா பார்த்து
ஃபுல்லாக லைனாக வந்து விளக்க வந்து வச்சுட்டேன் நான். இந்த விளக்கு எல்லாமே அந்த திரி ரெடி பண்ண திரி வச்சது. வீட்டுக்குள்ளே வைக்கிறது மட்டும் நம்ம நார்மலாக திரி போட்டு ஏற்றுற மாதிரி ஏற்றி முடித்தேன் நான். இது முடிச்சுட்டு வீட்டில் போய்ட்டு கற்பூரம் தீப ஆராதனைலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோலாம் எடுத்தேன். எல்லாமே முடித்த பிறகு எடுத்தது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இது மாதிரி நிறைய விளக்கு ஏற்றுங்க. கார்த்திகை தீபம் மட்டும் இல்லை, கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே ஏற்றினா ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்து மந்த்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே 2 விளக்கு வச்சுட்ருக்கேன் வாசலில். உள்ள பூஜை கப்பலில் ஏற்றுற விளக்கு ஏற்றிட்டுருப்பேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்து 3 நாள் மட்டும் ஏற்றினா போதாது, குறைஞ்சது 2 விளக்கு ஏற்றுங்க. ரொம்ப நல்லது இந்த மந்தில் விளக்கு ஏற்றுறது. அதனால தான் வந்து கார்த்திகையில் மார்கழியில் 2 மாதமும் விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க. நானுமே வந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்கழியிலும் ஏற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.